செஸ் மாஸ்டர் எபிசோட் 30க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்று சதுரங்க வரலாற்றில் மிகவும் பிரபலமான மற்றும் ஆழமாக ஆராயப்பட்ட ஒரு தொடக்க ஆட்டத்தை நாம் பார்க்கப் போகிறோம். அதுதான் ரூய் லோபஸ். இதை ஸ்பானிஷ் ஓப்பனிங் என்றும் அழைப்பார்கள். இந்த ஆட்டம் மிகவும் பொதுவான நகர்வுகளுடன் தொடங்குகிறது. 1 E4 5. வெள்ளை தனது குதிரையை 2 E3 என்று நகர்த்தி கருப்பின் 5 சிப்பாயைத் தாக்குகிறது. கருப்பு தனது குதிரையை 2 E6 என்று நகர்த்தி அதை பாதுகாக்கிறது. இப்போது ரூய் லோபஸின் முக்கிய நகர்வு வருகிறது. 3 B5. இத்தாலிய ஆட்டத்தைப் போலல்லாமல் இங்கே மந்திரி பிஷப்க்குச் சென்று E5 சிப்பாயைப் பாதுகாக்கும் குதிரைக்கு நேரடி அழுத்தத்தைக் கொடுக்கிறது. 3 B5 நகர்வின் முக்கிய நோக்கம் சிப்பாயை வெல்வது மட்டுமல்ல, நீண்ட கால நிலையில் அழுத்தத்தை உருவாக்குவதும் ஆகும். வெள்ளை இல் உள்ள குதிரையை அகற்றினால் E5 சிப்பாய் பலவீனமடையும். கருப்பின் மிகவும் பிரபலமான பதில் மார்பி டிஃபென்ஸ் 3 E6. இது வெள்ளையை 1 குதிரையை வெட்ட வைக்கிறது அல்லது பின்வாங்க வைக்கிறது. பெரும்பாலான வீரர்கள் மந்திரியைக்கு பின்வாங்கி ஆட்டத்தின் அழுத்தத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். ரூய் லோபஸ் சதுரங்கத்தில் மிகவும் சிக்கலான மற்றும் வியூகங்கள் நிறைந்த ஆட்டங்களுக்கு வழிவகுக்கிறது. இதை கற்றுக்கொள்வது ஒரு சிறந்த வீரராக மாறுவதற்கான ஒரு முக்கிய படியாகும். ரூய் லோபஸை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சதுரங்க வியூகத்தின் ஆழத்தை உணர்வீர்கள். அடுத்த எபிசோடில் மிகவும் உறுதியான பெட்ராஃப் டிஃபென்ஸ் பற்றி பார்ப்போம். சந்திப்போம்.